Hey guys, welcome back to my channel. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? இட்ஸ் மீ ஷிவானி அண்ட் ஒரு சேனல் நேம் இஸ் ட்ரெண்டிங் ஷிவானி எடிட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நியோன் எஃபெக்ட் லோகோ டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எடிட்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் ஆனால் செய்கிறதுல ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஸோ அதுவும் நம்ம பிக்சலாப்பில் செய்கிறோம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ எந்த வித ப்ரோ ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிக்சலாப்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நியூ டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு என்ன சொல்கிறது, லேண்ட்மார்க் இருக்கு இல்லையா, வாட்டர் மார்க்கை வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறது. இங்கே தேர்டாக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஏதாவது இமேஜ் இதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்ணுறது. ஃபோர்த்தாக இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கலர் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு கலர் வைக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்து ஃபோர்த்தாக இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பேக்ரவுண்ட் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை விட்டு இந்த 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூ டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்கள் சேனலுடைய ஃபர்ஸ்ட்டு லெட்டர் வந்துட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதோடைய சைஸ் வந்துட்டு கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஃபுல்லாகவே பெருசாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக் கொடுத்துட்டு இதை நம்ம சென்டரில் வைக்கிறதுக்காக ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணின பிறகு மேலே சென்டரில் இருக்க பாருங்கள், அதையும் கீழே சென்டரில் இருக்க பாருங்கள், அதையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க பாருங்கள் சென்டரில், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா கரெக்டாக சென்டரில் இருக்குது. இப்போ டிக் கொடுத்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுக்கு வந்துட்டு நம்ம பிளாகர் சான்ஸ் போர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிளாகர் சான்ஸ் போர்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃபோர்த்தாக உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலரில் போயிட்டு நம்ம மறுபடியும் கலரில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் இதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது சென்டரில் வச்சுட்டு நம்ம செகண்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே இதுக்கு வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் எந்த கலரும் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு தேர்ட் ஆப்ஷனை வந்துட்டு இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துடும். ஸோ இப்போ இதுதான் நமக்கு வேணும். டிக் கொடுத்துக்கலாம். டிக் கொடுத்த பிறகு நம்ம வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணின பிறகு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு வயலட் கலர் வச்சுக்க போகிறேன், எங்கள் மாமோட ஃபேவரட் கலர். ஸோ அதனால் நான் வந்துட்டு வயலட் கலர் வச்சுக்கிறேன், அம்மாவோட ஃபேவரட் கலர். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு வயலட் கலர் கிளிக் பண்ணிக்கலாம், பர்பிள் கலர். ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதையும் எனேபிள் பண்ணிடலாம். இதுக்கும் நம்ம வயலட் கலர் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டிக் கொடுத்துடலாம். டிக் கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு சென்டரில் வச்சுக்கலாம். சென்டரில் வச்சுட்டு டிக் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கலர் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதே வயலட் கலர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன கலர் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுறோமோ அதே கலரே நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம்.
ஓகேவா. அடுத்து கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வயலட் கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட்டில் போயிட்டு நியூட்டன் ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியா, ஸோ அதுக்கு கீழே உள்ள கிளாசிக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டைல் வந்துட்டு பி கொடுத்துக்கலாம். ஒப்பாசிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 81 கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தின்னாக வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம இந்த லைன் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு இந்த கார்னர்லேயும் நம்ம இதை செட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துருக்கனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லோகோக்கும் இதவே செட் பண்ணிக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ட்ரெண்டிங் ஷிவானி எடிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம்.